சென்னையில் இருந்து சேலம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு வாழப்பாடி. அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பேர் புத்திர கவுண்டன் பாளையம். அங்கே தான் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த முருகன் கோயில் உலகத்திலேயே மிக உயரமான முருகனாக கருதப்படுதுங்க தற்காலத்தில். அப்போது இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் கோயில் தான் மிக உயரமான முருகனாக இருந்தது. மலேசியாவில் இருக்கிற முருகப்பெருமானை விட இப்போது நம்ம சேலத்தில் இருக்கிற முருகப்பெருமான் உயரம் அதிகமாக, அதாவது உயரமாக கட்டப்பட்டிருக்கிறார். நம்ம முருகப்பெருமானை பார்த்து வியந்துக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா முதல்ல ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையாரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா முருகப்பெருமானோட பாதத்துக்கு வந்து போக முடியுங்க. நம்ம பார்க்குறப்பே பாதமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த முருகப்பெருமானோட அளவு என்ன அப்படின்னா 126 அடி உயரங்க. அதோட பீடம் 19 அடி. ஸோ இரண்டும் சேர்த்து 145 அடி உயர தெய்வீக தரிசனம் தந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அவர் பாதத்தில் நின்று கும்பிட முடியும். ஒரு லிஃப்ட் வசதியும் வச்சுருக்கிறாங்க. நம்ம லிஃப்ட் வழியாக மேலே போய் முருகப்பெருமானோட தலை வரைக்கும் நம்ம லிஃப்ட்டில் வந்து போக முடியுங்க. நம்ம போனோம்னா மேலே பூஜைலாம் வந்து பண்ணுறாங்க, பன்னீர் அபிஷேகம் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதாவது முருகப்பெருமானோட வேலுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வேலுக்குள்ளே ஒரு சின்ன வேலு வச்சுருப்பாங்க, அதில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் போய் மேலே போய் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா கட்டணமாக வசூலிக்கிறாங்க. நம்ம கீழேருந்து அண்ணாந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேலே போயும் அவரை பார்க்க முடியும். அவருக்கு பின்னாடியே ஒரு சின்ன ஒரு மலை குன்று இருக்குங்க. மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. பாதைகள் வந்து நிறைய படிக்கட்டு பாதைகள்லாம் கிடையாது, சும்மா மண் பாதைகள் தான். கொஞ்சம் அப்படியே சற்று ஏற்றமாக ஏறி போகும். நம்ம அப்படியே ஏறி போகணும் மேலே. முருகப்பெருமானோட உயரத்துக்கு நம்மளால் வந்து போக முடியும். பின்பக்கத்திலிருந்து பார்க்குறப்பையும் ரொம்பவே அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ ஒட்டுமொத்த வியூவும் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த முருகர் சிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலை தான். அந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலைக்கும் இந்த சேலத்து முருகர் சிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒத்துமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 சிலையும் செஞ்சது ஒரே ஸ்தபதி தான். திருவாரூரை சேர்ந்த திரு தியாகராஜன் அப்படின்ற ஸ்தபதி தான் அந்த மலேசியா முருகரையும் செய்தார். இங்கே இருக்கிற சேலத்து முருகரையும் செஞ்சிருக்காரு. மலேசியாவில் இருக்கிற முருகர் வேலை தன்னுடைய வலது கையில் பிடிச்சிருப்பாரு. இங்கே இருக்கிற முருகர் வந்து தன்னுடைய இடது கையில் வேலை பிடிச்சிருப்பாரு. மலேசியாவில் இருக்கிற முருகர் தன்னுடைய இடது கையை இடுப்பில் வச்ச மாதிரி நிற்பார். இங்கே இருக்கிற முருகர் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வலது கையை வச்சிருப்பாரு. மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலைக்கு தங்க நிறத்தில் ஒரே கலரில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற முருகர் சிலைக்கு பஞ்சவர்ண நிறம் அப்படின்னு சொல்லப்படுற கலர்ஃபுல்லான பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கே அப்படியே வந்து நேர்லேயே வந்து முருகர் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சேலத்து முருகர் சிலையில் முருகப்பெருமான் தன்னுடைய உடலில் வந்து தங்க கவசத்தை போட்டிருக்க மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மலேசியாவில் இருக்கிற முருகர் வந்து வெற்று உடம்போடு இருக்கிற மாதிரி அங்கே வந்து சிலையை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததாக முருகருடைய கிரீடத்துக்கு பின்னாடி இருக்கிற சக்கரம். சேலத்து முருகருக்கு வந்து கிரீடத்துக்கு பின்னாடி சக்கரம் இருக்கும். அந்த மலேசியா முருகருக்கு வந்து அந்த சக்கரம் இருக்காது. கடைசியாக பார்க்க போகிற வித்தியாசம், மலேசியாவில் இருக்கிற முருகர் வந்து 140 அடி உயரம், இங்கே இருக்கிற முருகர் வந்து 146 அடி உயரம். இந்த முருகர் சிலையில் பார்த்து ரசித்து பிரமிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய காதில் இருக்க அந்த குண்டலம். அது ரியலான ஒரு மணி மாதிரியே ஆடிக்கிட்டே இருக்குது. அது வந்து பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. அதையும் வந்து கல்லால் ஸ்டிப்பாக செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அதை ஒரு நேச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நம்ம அப்படியே பொறுமையாக முருகரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த குண்டலம் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிலில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், முருகர் சிலைக்கு பின்னாடி வந்து லிஃப்ட் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேலே முருகர் கிட்ட போய் நம்ம பார்க்குற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய வேலுக்கு நம்ம வந்து பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த லிஃப்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட முருகரை நம்ம கிட்ட போய் பார்க்குறது நிச்சயமாக ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் முருகர் சிலைக்கு பின்னாடி பக்கம் இடுப்பு பகுதியில் ஒரு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம போகிற மாதிரியும் முருகருடைய வயிற்று பகுதியில் உட்காந்து தியானம் செய்கிற மாதிரி அங்கே ஒரு தியான மண்டபமும் உருவாக்கியிருக்காங்களாம். முருகர் சிலை இருக்கிற இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற விநாயகர் சன்னதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் கோல்டன் கலரில், இதுதான் வந்து முத்துமலை முருகருடைய மூலவர் சன்னதி. இந்த மூலவர் சன்னதிக்குள்ளே ஒரு 4 அடி உயரத்தில் முருகப்பெருமானை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான முருகர் சிலையை நம்ம சுற்றி கிட்ட வரைக்கும் போய் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த சிலையில் இருக்கிற ஆச்சரியமான விஷயங்களையும் பார்த்தோம். மலேசியா முருகருக்கும் இந்த முருகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதையும் பார்த்தாச்சு.
இப்போ நம்ம பின்னாடி பக்கம் இருக்கிற மலைக்கு மேலே ஏறி போய் அங்கேருந்து இந்த முருகர் சிலையை ஒரு சூப்பரான வியூவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மலைக்கு மேலே நின்று நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். நம்ம மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கப்பவே முருகர் சிலையை பல ஆங்கிளில் பார்த்து ரசிக்கலாம். இது ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, ஒரு சின்ன குன்று தான். ஆனால் மலைக்கு மேலே ஏறதுக்கு எந்த படிகள்லாம் கிடையாது. நம்ம கரடு முரடான பாதையில் ஏறி தான் போகணும். இப்போ நம்ம மலைக்கு மேலே பாதி தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்கள். கீழே இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. முருகர் சிலையுடைய பின்பக்கத்தை இந்த மலைக்கு மேலே இருந்து ஒரு ஃபுல் வியூவில்